மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். சாரி அர்ஜுன். எதுக்கு மது சாரி சொல்ற? இல்ல பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அதான் உடனே உன் ஷோல்டர் பிடிச்சுக்கிட்டேன். என்னமோ இப்பதான் என் கூட ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வர மாதிரி சாரி எல்லாம் சொல்ற. பரவாயில்ல, புடிச்சுக்கோ. சரி மது, இப்ப நாம கோயிலுக்கு தான் போறோமா? ஆமா, கோவிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்தோம். அங்க போனா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கலாம். கோவிலுக்கு உங்க அம்மா கூட தாத்தா பாட்டி கூட போனா நல்லா இருக்கும். நம்ம போனா போர் அடிக்கும் மது. அப்போ நம்ம வேற எங்க போறது? நாம ஏதாவது மூவிக்கு போலாமா? அப்பதான் ஜாலியா இருக்கும். ஐயோ, மூவிக்கெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீ, நான், வித்யா 3 பேரும் போனதா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்தியானத்துக்கு மேல உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல. ஆமா இல்ல, நீ கூட வந்த சந்தோஷத்துல நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி அர்ஜுன், கோவிலுக்கு போனா போர் அடிக்கும்னு சொல்ற. அப்படின்னா நம்ம போற இடம் உனக்கும் எனக்கு பிடிச்ச இடமா இருக்கணும். வேற எங்க போலாம்? பேசாம ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போலாமா? ஐஸ்கிரீம் பார்லரா? ஆமா. என்ன மது சொல்ற? இப்பதான் உனக்கு ஃபீவர் சரியாயிருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் சாப்பிட்டா உனக்கு ஃபீவர் வந்துராதா? எனக்கு இப்ப ஃபுல்லா நார்மல் ஆயிடுச்சு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுனால எனக்கு அதுல ஒண்ணும் ஆகாது. என்ன அங்க கூட்டிட்டு போறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப அங்கே போங்க. ஓகே. மது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணிக்கோ. என்ன சாப்பிடுறீங்க? ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஒரு பட்டர் ஸ்காட்ச். ஓகேங்க. சார், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேன்சல் பண்ணிடுங்க. பட்டர் ஸ்காட்ச் 2 கொடுத்துருங்க. சரிங்க. என்ன அர்ஜுன், உனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தானே பிடிக்கும்? அப்பயே எனக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்ச் எடுத்துட்டு வர சொன்ன. நான் அப்படி எடுத்துட்டு வர சொன்னப்பவே உனக்கு காரணம் புரியலையா? சத்தியமா புரியல. நீ அதை சொல்லிடு. என்ன மது, இது கூட புரியலங்கற? இனிமே உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும்னு அர்த்தம். எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு ஏன் பிடிக்கணும்? எனக்கு மதுவை பிடிக்கும், அதனால மதுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். என்ன பிடிக்கும்னா எப்படி? எனக்கு ஒன்னும் புரியல. யூ மீன்? ஐயோ மது, என்ன நடந்துச்சுன்னு உன் முகம் இப்படி மாறுது? நான் வேற ஏதோ தப்பா சொல்ல வரேன்னு நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதானே இந்த ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும். அதனாலதான் உனக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்சையே எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ண. போதுமா? ஓகே, தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எதுக்கு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எனக்கு பிடிச்சத அவனும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான்ல, அதான். ஓ, அதுக்கா? ஆமா, அதுக்குதான். பிடிச்சிருக்கா? இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஏய் இந்த தொடச்சுக்கோ. நல்ல வேளை ஏதோ தாத்தா பாட்டி சிந்து மேடம்லாம் இருந்ததால அவங்கள சமாளிச்சுட்டு என் கூட கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி வந்துட்டேன். இதே செவந்தி மேடம் ஆபீஸ்க்கு மெயில் அனுப்பணும்னு அவங்க ரூம்குள்ள போகாம அங்கேயே இருந்திருந்தா கண்டிப்பா உன்னை அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறது தானே அவங்க வேலையே. எப்படியோ அதெல்லாம் மீறி இப்ப உங்க கூட உட்காந்து எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாப்பிடுங்க. நீ மட்டும் வரலனா நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஆக்சுவலா உங்க பூர்ணி சித்தி தான் கிரேட் மது. ஆமா, நீ வந்திருக்கிறதே எனக்கு தெரியாது. பூர்ணி சித்தி தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதனாலதான் வெளியவே வந்து உன்னை பார்க்க முடிஞ்சது. உங்க வீட்லே உங்க பூர்ணி சித்திக்கு தான் நம்ம ஜெனரேஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து நமக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. மத்த எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க மட்டும் இல்லனா என்னால அந்த வீட்ல இருக்கவே முடியாது அர்ஜுன். பூர்ணி சித்தி கூட ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் வாங்கிட்டு போலாமா? ஓ தாராளமா வாங்கிட்டு போலாமே. அவங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்? அவங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணிடுவோம். சார் சொல்லுங்க ப்ரோ. வெனிலா ஐஸ்கிரீம் ஒன்னு பார்சல். ஓகே ப்ரோ. நீங்கெல்லாம் அவ்வளவு தூரம் சொல்லியும் சொல் பேச்சு கேட்காம அந்த அர்ஜுனோட கோவிலுக்கு போயிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல. இன்னைக்கு இருக்கிற பசங்க பெத்தவங்க சொல் பேச்சு கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு சுத்துறதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. படிக்கிற வயசுல படிப்பு மேல கவனத்தை செலுத்தாம மத்த எல்லா விஷயத்திலயும் சாகசம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல நம்ம மதுவும் ஒருத்தி ஆயிட்டாலேன்னு தான் மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பெத்தவங்க பேச்சு கேட்டு நல்ல முறையில படிக்கிற பசங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சிந்து. மது கூட அப்படி இருந்தவதான். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டு இருந்தா. ஆனா இவ்ளோ மோசமாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல இருந்து எப்படி மீட்டு வர்றதுன்னு புரியவே இல்ல.